இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் தயாராகிறோம். நாம் பெருநாளைக்கு தயாராகிறோம், வீடு வாசல் கெட்டி சில இளைஞர்கள் திருமணத்துக்கு தயாராகுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் தயாராகிற நேரத்தில் மரணத்துக்கும் நாம் தயாராகணும். மௌத்தாகிறது எப்படி என்பதை நாம் திட்டமிடணும். எந்த மாதிரி மௌத்தாகலாம் திட்டமிடுறா, ஊரு கட்டுற மாதிரி திட்டமிடுறது இல்லை. நாம் எப்படி வாழ்ந்து மௌத்தாகிறது, நிறைய ஏழைகளை கவனிச்சு மௌத்தாகிறதா, அல்லாஹ்வோடு நெருங்கி நிறைய தொழுது மௌத்தாகிறதா, இதுக்கு ஒரு முன்மாதிரி தேவைப்படுகிறது. பாப்பா பிசினஸ் செஞ்சு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாரு, மகன் அதை பழகி பெருகி பெரிய அளவில் செய்வார், இல்லாட்டி இல்லாம ஆயிடுவார். இதே மாதிரி மௌத்தாகிறத பத்தி நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி தருவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படித்தால் நமக்குள்ள இப்படித்தான் நாம் மௌத்தாகணும் என்ற சிந்தனை நமக்கு வரும். அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தளவுல எல்லாத்துக்கும் அவர்கள் தான் முன்மாதிரி. இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் அவரை மாதிரி ஒரு முன்மாதிரியை நமக்கு பார்க்கவே இல்லை. ஏன்னா சாதாரணமா நம்ம ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறோம், ஒரு ஜாப்புக்கு ஒரு ஆள் எடுக்கிற நேரத்துல அவர் தகுதியா இல்லையான்னு பார்த்துதான் அவருக்கு நம்ம சம்பளத்தை தீர்மானிப்போம். பெருமானாருக்கு கொடுத்த ஜாப்பை எனக்கோ உங்களுக்கோ, இந்த உலகத்தில் அமெரிக்கா ஜனாதிபதிக்கோ சீன பிரதமருக்கோ கொடுத்தால் நிச்சயமாக தோப்பார். ஏனென்றா அல்லாஹ் மீதானையாக அந்த ஜொப்புக்கு இந்த உலகத்தில் யாரும் செலக்ட் ஆக மாட்டாங்க. ஒரே ஒரு மனிதர் இருந்தால் அது பெருமானார் மட்டும்தான். ஏதோ முஸ்லீம் அடிப்படையில் கண்மூடித்தனமா நம்ம சொல்றதை நினைச்சிடக்கூடாது. உண்மை அதான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பாதையில தஅவா செய்யும். நம்ம ஏதாவது செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்போம். மனுஷன் ஃபர்ஸ்டுக்கே ஏதாவது செஞ்சா எங்களுக்கு என்ன லாபம்னு கேட்போம். லாபம் வந்தால் நம்ம அந்த வேலையில் ஈடுபடுவோம், லாபம் இல்லைன்னா செய்ய மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும். நபிமார்களை பொறுத்தவரை அவங்க பிரச்சாரம் செய்கிற நேரம் அவங்களுக்கு பணம் கிடைக்காது. பணம் கிடைக்கிற மாதிரி வாசல் இருந்தால் அவங்களாம் கூட்டி கொள்வாங்க. ஜக்காத்து ஹராம், அல்லாஹ் ஹராம் என்றான், எனக்கு யாரும் சதக்கா தராதீங்க, அது அல்லாஹ் ஹராம் என்றான். அந்த வாயில்களும் பூட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் அள்ளி கொடுக்கணும். அந்த கொடுக்கிற ஃபாத்திமா ரலியல்லாஹு தன் வீட்டுக்கு வேலைக்காரிக்கு, அதாவது எனக்கு ஒரு அடிமை தேங்கன்னு கேட்கிற நேரம் பெருமானார் தன் பாப்பா உம்மா தான் புள்ளையோட ரொம்ப இறக்கமா இருப்பாங்க. அவங்க பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அதையும் எடுத்து கொடுக்கல. இல்ல ஃபாத்திமா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொன்னாங்க. தன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தாங்க. ரசூலுல்லாஹ் பெரிய கோடீஸ்வரர். ஹதீஜா அம்மா முடிச்ச உடனே பணம் என்றால் என்னென்று தெரிந்தவர்கள் பெருமானார். ஏன்னா அமீரத்துல் குறைஷ் என்றுவாங்க. ஹதீஜா நாயகி பொறுத்தல்ல குறைஷி பெண்களிலே தலைவி. எதுக்கு தலைவி என்ன? பணத்துல. அவ்வளவு பணம். அவங்க கணவன் இறந்த பிறகு அபூஜஹல் அபூலஹப் போட்டி போடுறாங்க திருமணம் முடிக்க. அவங்க முடிச்சுட்டாங்கன்னா ஓவனை பெரிய பணக்காரன். ஆனால் அவர்கள் தெரிவு செய்த ஒருவர் தான் பெருமானார். அவங்கள்ட்ட வேலை செஞ்சவங்க ஒர்க்கர், அவங்க தெரிவு செய்யறாங்க. அவ பணம் என்ன தெரியும். 6 புள்ளையோட அமர்கலமா வாழ்ந்தவர். 7வது புள்ள மதியனால கிடைக்குது. 6 புள்ள. நீங்க ஒரு வாப்பாவா இருந்து சல்லி இருந்து ஒட்டகம் முன்னாடி நிக்க அதை வாங்கணும், வீடு வாசல் இருக்க, அமர்கலமா நல்ல ஒரு மனைவி, நல்ல பிள்ளைகள், ஊர்ல போனா உங்களுக்கு செலவு அடிக்கிற அளவுக்கு எல்லாமே நஷ்டாதிக்குன்னு அவர் வச்ச பேர் இல்ல, ஊர் மக்கள் அவருக்கு வச்ச பேர். இன்றைக்கு பட்ட பேர் வைப்பாங்க இல்லையா, சுருண முடியா கருப்பா அப்படி இப்படின்னு பேர் வைப்பாங்க. அந்த ஜாயிலிய காலத்து மக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தேடி தேடி வச்ச பேர் என்னன்னா எல்லாமே நஷ்டாதி. எல்லாமே பேங்க் நம்பிக்கைன்னா இவர்தான். அஷாதிக்குன்னா உண்மையானவர். இவர்கிட்ட பொய்யே நம்ம பார்க்கல. 40 வருஷமா அந்த மக்கள் பொய் சொல்றதே பார்க்கல. அப்படி பேர் வைத்து பெருமானாரை அழகுபடுத்தினாங்க. அப்படி ஒரு அற்புதமான குடும்பத்தை நிக்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானாரை தெரிவு செய்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனையும் கொடுக்க வேண்டி வந்துச்சு. அந்த ஜாப் எப்படிப்பட்ட ஜாப்னா செல்வாக்கு போகும். நல்லவர்கள் பேசினவர்கள் எல்லாமே நஷாதிக்கு சொன்னவங்க எல்லாம் பொய்யன்னுவாங்க, சூனியக்காரன்னுவாங்க, ஷாயிரன்னுவாங்க, ஷாயிர் கவிஞர்னுவாங்க, பொய் சொல்றாருன்னுவாங்க, கத்தாப்னுவாங்க. எல்லாத்திலையும் பெருமானாரை திட்ட ஆரம்பிப்பார். அவர் பணத்தை விட்டுட்டு உடுத்த உடுப்போட ஊரை விட்டு வெளியே போகணும். பாப்பா கதவை திறந்து கெட் அவுட் வெளியே அனுப்பினான் மகனை. உடுத்த உடுப்போட போய் எங்கேயோ வாழணும், ஊரு வாசல் ஒன்றுமே இல்லாட்டி அந்த பொடியின் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த ஊருக்கு எந்த துரோகமும் பண்ணாத பெருமானார் அந்த ஊருக்கு விரட்டப்படுகிறவன் திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள். காபா உன்னை விட முடியாது என்றார். பெருமாவுடைய கல்பு காபாவோட நெருங்கி இருக்குது.
அந்த காபாவுல ரசூலுல்லாஹ் தொழுகிற நேரம் ஒட்டகக்குள்ள தலையில போட்டு நிறைய இதாக்கினாங்க. ஆனா பெருமானார் காபாவோடு அவ்வளவு நெருக்கமாக நின்றார்கள். திரும்பி திரும்பி பார்த்து அதை ஊர் விட்டு விரட்டினாங்க. அவங்க பிள்ளைகள் சின்ன வயசுல மௌத்தானாங்க. தந்த மனைவி இறந்து போனாங்க. தனக்கு பாதுகாப்புக்கு நின்றவங்க இறந்து போனாங்க. ஷரீஃபா மக்கால தான் இவ்வளவு அடி உடந்தா தாய்ப்புக்கு ஒரு நாள் போயிட்டு பார்ப்போமே அந்த மக்களுக்கு சொல்லுவோம்னா, அந்த காலத்துல அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. சின்ன பிள்ளைகள் கையில கல்ல கொடுத்து அடிங்கன்னு அவங்க பைத்தியக்காரனை கண்டா விளையாட்டு எடுப்பாங்க. தாய்ப்புல பிள்ளைகளை போட்டு அடிக்கிறாங்க. பெருமானார் ஓடுறாரு. பட்ட கல் அடியில ரத்தம் வருகிறது. அந்த நேரத்தில் வானவரை அல்லாஹ் இறக்கி நபி யார் என்பதை எங்களை காட்டுறார். வானவர் சும்மா வரல, வந்து கேட்கிறாரு தாய்ப்புக்கு. இன்னைக்கு போய் பார்த்தா மலைகளுக்கு இடையில ஒரு பூமி பிடிச்சு நெசிக்கவான்னு கேட்கிறாரு. எதுக்கு அப்படி கேட்கிறாருன்னா, உண்மையா நெசிக்க அழிக்க இல்லை, உங்க நபி யாருன்னு நீங்க புரியணும். ரத்தத்தோடு நிக்கிற நபி சொன்னார், இல்லை அவங்க சந்ததியாவது என்னை ஏற்றுக்கொள், ஒரு நாள் என்ன புரிவாங்க. சில நேரத்தில் உமாமார்கள் அழுந்து சொல்லுவாங்க, என் பிள்ளை என்றைக்காவது என்னை புரிவான்வாங்க. பெருமானுடைய கல்வை காட்டுவதற்கு அங்க அடியாடி ரத்தத்தோடு ரசூலுல்லாஹ் நலைகிறாங்க. இப்படி இந்த தொழிலை யாருக்காவது ஒரு ஆளு கொடுத்து ஒரு சொத்தை கொடுக்கணும்பா, உனக்கு கொலை செய்ய வருவாங்க, நீ சொல்ற நேரம் உன் கௌரவம் மானமெல்லாம் இருக்கு, ஆனா தப்ப கண்டா தப்புன்னு சொன்னா வாள் எடுத்துட்டு வெட்ட வருவான், அப்பயும் தப்பு பண்ணணும். அப்ப 4 பேர் சொல்லுவோம், புத்தி எங்க போச்சு, சின்ன சின்ன பிள்ளைல வச்சிருக்கிறீங்க, இப்படி பேச தேவையா, பேசாம வீட்டுக்காக எதுக்கு இந்த தாவாலாம், இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு 4 பேர் உபதேசம் செய்வாங்க. அதையெல்லாம் மீறி அந்த அமானிதத்தை நிறைவேற்றணும்டா பாதியில நாமெல்லாம் ஓடிடும். பள்ளிக்கு வர்ற நிறைய பேர் ரமலான் முகப்பட வந்தவர்கள் இறுதியில காணும். இறுதி வரைக்கும் பள்ளிவாசலோட தொடர்ந்து இருக்கிறவர்கள் ரொம்ப அற்பமான சகோதரர்கள். அன்பு சகோதரர்களே, தொழுகையிலே இப்படி என்ன எல்லா விஷயத்திலையும் நம்ம எண்ணி பார்க்கிற நேரம் நம்முடைய இரவு தொழுகையில கடைசி வரைக்கும் இது இத்தா அல்லாஹ் சொல்றான், இது ஒரு இத்தத்தை இருக்கிறோம். இந்த இத்தா முடியும் ஷவ்வால் குறைய கண்டா அந்த இத்தாவை நம்ம பூர்த்தி செய்யறதுல இவ்வளவு வீக்கா இருந்தா கடைசி நிமிடம் பெருமாள் கொடுத்தது ஒண்ணுதான், காபத்துல்லா மீட்டப்படணும், அதுல உள்ள சிலைகள் உடைக்கப்படணும், ஷிர்க் ஒழியணும், முஸ்லிம்களின் தலைநகரமாக மக்கா அறிவிக்கப்பட வேண்டும், காபத்துல்லாவில் ஹஜ்ஜி நடக்கணும். அது இந்த உலகத்தில் மிக பெரும் மாநாடாக, உலகத்தில் இணை இல்லை அல்லாஹ் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வெள்ளை புடவைகளோடு இஹ்ராமோடு மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் ஆண்டுதோறும் உலகம் குலுங்க அது மக்கமா நகரத்துல பாலைவனத்து மண்ணில அந்த மாநாடு நடக்கணும். இந்த உலகத்தில் எந்த மனிதன் தலையிட்டாலும் அந்த மாநாடு நிக்க கூடாது. அந்த மாநாடுக்கு வித்திட்டவர் பெருமானார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் பிறந்தது காபத்துல்லாவை மீட்ட, காபத்துல்லாஹ் பக்கத்திலேயே தன் வாழ்க்கை அமைச்சு. பெருமானார் பிறக்கிற ஆண்டுக்கு ஆமுல் ஃபீல் என்றுவாங்க. சாதாரணமா நம்ம இன்னைக்கு 2025 என்றுவோம், 2024 என்றுவோம். அந்த மக்களுக்கு அப்படியெல்லாம் வருஷம் என்ன தெரியாது. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப நாங்க சொல்லுவோம் சுனாமி இன்னைக்கு ஒரு 21 வருஷம் ஆச்சு அப்படின்னு. சுனாமி வந்தது 2024 டிசம்பர் 26ஆம் தேதி வந்துச்சு. அப்ப இன்னைக்கு 24 வருஷம் கழிஞ்சிச்சு. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் மவுத் ஆமுல் ஹுஸ்னுவாங்க. இதுல இருந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு அங்கால 10 வருஷம் பெக் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை வச்சு 5 வருஷம் 10 வருஷம் கணக்கு போடுவாங்க. நீங்க எப்ப பிறந்தீங்க, ஆமுல் ஃபீல் 10க்கு போறோம்னுவாங்க, 10க்கு முதல்வாங்க. பெருமானார் பிறக்கிற நேரம் காபத்துல்லாஹ்வுல ஒரு அதிசயம் நடக்குது. காபத்துல்லாஹ்வை அழிக்க வருகிற நேரம் அந்த மக்கள் யாருமே தலை போடல. ரப்புல் ஆலமீன் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். பெருமானுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒரு பிறந்த ஆண்டு மக்கள் தான் சொல்லுவாங்க, நீங்க ஆமுல் ஃபீல்ல பிறந்தீங்க. நான் எப்ப பிறந்தேன்னு எனக்கு தெரியுமா, நான் பிறந்த ஆண்டு என்ன நினைச்சேன்னு தெரியுமா, பக்கத்துல உம்மா முகத்தை கண்ணனா வாப்பா முகத்தை கண்ணனா பிறந்து கொஞ்சம் புத்தி வந்தாதான் தெரியும். அது பெருமானார் அதை பார்க்கவில்லை, ஆனால் மக்களுக்கு தெரியுது. பெருமானார் பிறக்கிற நேரத்திலே காபத்துல்லாஹ் பக்கத்தில் எல்லாம் ஒரு சிக்னல் கொடுக்கிறான், காபாவை காப்பாற்ற போகிறேன். ரப்புல் ஆலமீனுக்குரிய அந்த காபத்துல்லாஹ்வுடைய இண்டிகேஷன் வெளியாகுது. பெருமானார் சாதாரண பிறந்த 40 வருஷமா அவருக்கு தெரியாது அவர் நபியாக போகிறார். இது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் ஒரு தெரிவு செஞ்சான்னு வைங்க, அந்த தெரிவு ரோங்கானா அது அல்லாஹ் தெரிவு செய்யலன்னு அர்த்தம். பெருமானுக்கு இதை கொடுத்துட்டு நீங்க காபாவை மீட்டுவீங்க, இஸ்லாத்தை உலகத்துக்கு கொண்டு போவீங்கடா, யாரும் நான் எப்படி குவாலிஃபைட் ஆகணும் அவர் கேட்கல. மூசா நபி அதை கேட்டார். மூசா நபியை கூப்பிட்டு மூசா நான் உங்களை தேர்ந்தெடுத்துட்டேன், இது கொஞ்சம் கேளுங்க.
இதை போய் இது அப்படிங்களா ஃபிரௌன் இன்னும் விட்டாங்க, ஃபிரௌன்ட்ட போய் சொல்லுங்க. அவர் கேட்டார், ஃபிரௌன்ட்ட நான் சொல்லவா யாரோ? நான் என்ன பார்த்த என்ன, நான் அந்த ஊர்ல ஒரு கொலையை பண்ணிட்டு வந்தேன். ஃபிரௌன் என்ன தேடுறான், நான் மதியனுக்கு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு நிக்கிறேன், என்னையே அங்க போகண்டா. மூசா நபி ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த ஜப்புக்கு மூசா நபி எடுக்க போகல. யார வயதுக்கு செதிரி, ஃபிரௌன் முன்னாடி போனா என் நெஞ்சு இறுகிரும். ஒலா எந்தலிக்குள் லிசானி, எனக்கு பேச்சே வராது. ஃபார்சிலிலா ஹாரூன், ஹாரூன் அனுப்பும் என் தம்பி சூப்பரா பேசுவோம். அப்சோமினி லிசானன், எனக்கு பேச தொடங்கினாலே திக்குவாய். ஏன்னா பேச தொடங்கினா அஸ்ஸலாமு அலைக்கும் சில பேர் சொன்னாங்க அப்படி வரும், திக்குவாய். நான் எப்படி அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னா வஅனக்தர்துக ஃபஸ்தமி லிமா யூ, மூசா ஏண்ட சூசிங் நீங்க போ, எனக்கு வேற இல்லை. நீங்க அல்லாஹ் ஒருவரை தெரிவு செஞ்சால் அவர் தான் பெர்ஃபெக்ட் அந்த ஜொப்புக்கு. நானும் நீங்களும் ஜொப்புக்கு கேஷியருக்கு ஒரு ஆள் போடுவோம், அதுக்கு ஒரு ஆள் போடுவோம், இவர் சரியில்லைன்னு விரட்டிடுவோம். ரப்புல் ஆலமீனுடைய அறிவு பாலைவனத்தில் ஒருவரை தெரிவு செய்தார், காத்தமுல் அன்பியா. இந்த தீனை இன்றைக்கு 180 கோடி மக்கள் அவரை நேசிக்கிறார்கள். இன்றைக்கு அவர் சொன்ன ஒன்றுக்காக வேண்டி மனிதர்கள் அந்த எல்லாமே பெருமானார் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு போட்டோ இல்லை, ஒண்ணு இல்லை, அவர் பேரை ஒரு துளியில் அடிக்கல. இன்னைக்கு ஊர்ல மௌத்தா போனா அடுத்த மாசம் பேசி விட்டுருவீங்க. பெருமானுடைய மரணத்தை 1400 ஆண்டுகளாக பேசுறோம். அமெரிக்கால பேசுறாங்க, பிரான்ஸ்ல பேசுறாங்க, ரஷ்யால பேசுறாங்க. உங்க வாப்பா மௌத்தா எத்தனை வருஷம் பேசுறீங்க? மையவாடியில எங்க அடக்கம் செய்யப்பட்டாருன்னு தெரியாத பிள்ளைகள் இருப்பாங்க. பெருமானுடைய மரணத்தை அழிக்கவே முடியாது. நீங்க பேஸ்புக் அழிங்க, யூடியூப் அழிங்க, அந்த காட்சிகள் அழிங்க, ஆனால் முஸ்லிம்களுடைய கல்புல அவர் என்றைக்கும் வாழுவார். நபியே, உங்க புகழை நாங்க மேல தூக்குவோம் மாட்டாங்க. இந்த புகழை யாரும் தூக்க தேவை, நாங்க தூக்குவோம் மாட்டாங்க. பிறக்கிற குழந்தைகளோட கல்புல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனம் தெரியாத ஒரு பாசம், அவரோட வாழணும் கொண்டு இனம் தெரியாத ஒரு கௌரவம், அவரோட வாழணும், மறுமையில் அவரோட பேசணும் என்ற ஆசையும் அவாவும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுடைய தெரிவு. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இதை நம்ம படிக்கிற நேரத்தில், அவருடைய மரணத்தை படிக்கிற நேரம், அவரை மாதிரி மௌத்தாகணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம, ரப்பு அவரை மாதிரி எங்களையும் தெரிவு செஞ்சது எதுக்கு? உன் இரக்கத்தை தர. அல்லாஹ் அவருக்கு இரக்கத்தை கொடுக்க நினைச்சான். அவருக்கு உம்மா இல்ல, வாப்பா இல்ல, அவரோட பேசுறதுக்கு தங்கச்சி இல்ல, விளையாட தம்பி இல்ல, அவருக்கு அறிவுரை சொல்ல தாத்தா இல்ல, அவருக்கு ரோட் காட்ட நானா இல்ல, தன்னந்தனி அனாதன்றீங்களே, உலகத்திலே அவரை மாதிரி ஒரு அனாதை நீங்க பார்க்கல. அவருடைய யாருமே இல்லாம கை மாறி வளர்ற புள்ள, பால் கொடுக்க உம்மா இல்லாம செவிலித்தாயிட்ட பால் கொடுக்கிறவங்க நல்லா கேட்கிறான் குர்ஆன்ல, நபியே உங்களை நம்ம கைவிடுவோம் நினைக்கிறீங்களா? பெருமானாருக்கு வஹி வராம கவலைப்பட்டு இருக்கிற நேரம் வந்துமா சூரா இருக்கு, வல்லைலி இதா சஜா மா வதஅக ரப்புக வமா கபா. உங்க ரப்பு உங்களை தூர தள்ளவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை நபியே. வல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இந்த உலகத்தை விட உங்களுக்கு ஆகிரா சிறந்தது நபி. அங்க வலசௌஃப யுஅதிக ரப்புக ஃபதர்வா, உங்க ரப்பு உங்களுக்கு தருவான், நீங்க திருப்தி கொள்வீங்க. you will be satisfied. அவ்வளவு அங்க இருக்குது. வலசௌஃப யுஅதிக ரப்புக ஃபதர்வா. அல்லாஹ் கேட்கிற ஒரு क्वेश्चन, பெருமானார் அசந்து போறான். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. கொஞ்ச நாள் வகி வராதனால ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய கவலையா போச்சு. அல்லாஹ் என்னோட கோவிச்சுட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ரப்பி என்னோட பேசாம விட்டுட்டானு. அல்லாஹ் கேட்கிறான், நபியே உங்களை நான் கைவிடுவேன் நினைச்சீங்களா? அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, உங்களோட அனாதையா கண்டு உங்களை நான் அரவணைக்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறேன். இந்த உலகத்துல யாருமே இல்லை இன்றைக்கு உங்களை மாதிரி உங்களை நேசிக்கிறதுக்கு. உலகத்துல ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச நேசம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்கும். மொழிகள் கடந்து, நாடுகள் கடந்து, ஆண்டுகள் கடந்து, 1000 வருஷம் எவ்வளவு நாள்? 100 வருஷம் எவ்வளவு? 1400 years later இந்த பள்ளியில உட்கார்ந்து இன்னைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கல்வி போகுது. அமெரிக்காவில் ஒரு சகோதரத்தை போய் கேளுங்க, அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்று சொன்னா அவனுக்குள்ள மரியாதை, அதுக்கு பிறகுதான் மத்தவன். ரஷ்யாவில் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்க, கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு அந்த கௌரவத்தை கொடுத்தான் தெரியும்? உங்க ஊர்ல ஒரு எழுத தெரியாத ஒரு ஆளை கூட்டி வந்து பேச விடுங்க பார்ப்போம். கேட்பாங்களா? இவன் ஸ்கூலே போகாத இவர்கிட்ட என்ன பேச்ச கேட்கிறேன்னு கேட்பேன். இந்த உலகத்துல எழுத தெரியாத ஒரு ஆள் ஸ்கூலுக்கு போய் அவருக்கு டீச்சர் என்ற ஒரு ஆள் இருந்தா ஏன் மாணவன் சொல்லுவான்? அவருக்கு மாணவர், அவர் யார் மாணவன் இல்லை, அல்லமல் குர்ஆன்.
அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். அவருக்கு எழுத தெரியாது, அவர் ஸ்கூல் போகல, அவருக்கு ரப்ப அவரை வழிநடத்தினார், அவர் கட்டுப்பட்டார். அப்படிப்பட்ட மனிதரை பாருங்க, அவர் மௌத்தானதை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் முழு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான்டா. அதுல ஒரு சின்ன பகுதியை இந்த இஃப்தாருடைய வேலையில உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, பெருமானார் அவருடைய எச்சியம் காபத்துல்லா பக்கத்துல பிறக்கிறார். சூரத்துல் பக்கராவை எடுத்து 125வது வசனத்தை திரட்டி பார்த்தீங்கன்னா அது லிங்க் ஆகுது இப்ராஹிம் நபியோட ஒரு துவா போடு. காபத்துல்லா கெட்டிற உடனே இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்கிறார். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ் இவர்கள்ட்ட இருந்து இவர்களுக்கு ஒரு தூதர் அனுப்பியா அல்லாஹ். இது கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சா அது ஆச்சரியமான துவா. இப்ராஹிம் நபி இது கேட்டாரா? அது எப்படி இப்ராஹிம் நபி கேட்டாருன்னு யோசிப்பீங்க. ஏன்னா இப்ராஹிம் நபி எப்ப துவா கேட்டாலும் ஒமின் ஜுர்ரியத்தி ஒமின் ஜுர்ரியத்தி என்ற சந்ததியா அல்லாஹ் என்ற சந்ததி என்று வரும். ஆனா ஒருமையில துவா கேட்ட ஒரே இடம் இதுதான். மத்தெல்லாம் பன்மையில தான் கேட்பார். நாங்க கேட்ட எங்கட புள்ள அப்படின்னு கேட்போம். இப்ராஹிம் நபி எங்களுக்கு சேர்த்து கேட்டார், சந்ததி என்ற. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இஸ்மாயில் நபியோட நின்று காபத்துல இப்ராஹிம் நபிக்கு 2 வைஃப். ஒரு வைஃப் வந்து அந்த பக்கம் இஷாக் அலைஹிஸ்ஸலாம் வந்து கிடைக்குது, சாரா அலைஹிஸ்ஸலாம் அலைஹா. இந்த பக்கம் ஹாஜரா, வாங்க முன்னுக்கு வாங்க, சலாம் அலைஹா. இவங்க வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. இந்த ஹாஜரா சலாம் அலைஹாவை பொறுத்தளவுல இவங்க இப்ப மக்காக்கு வந்துட்டாங்களா, காபத்துல்லா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்பவே இந்த துவாவை என்ன கேட்கிறாருண்டா, யா அல்லாஹ் நானும் என் மகனும் சேர்ந்து காபத்துல்லா கட்டுறோம். இந்த மகன் யாரு? இப்ப காபத்துல்லா கட்டுற இடத்துல வந்து அரபி ஆயிடுவாங்க, ஆக ஹீப்ரு. அந்த மகன் வந்து வேற மொழி, இவர் வேற மொழியா மாறிடுவார். இப்ப ஏன்னா அரபு நாடு அங்கதான் இருக்குது. அப்ப இந்த மகன் அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூல். நீங்க போய் பார்த்து அந்த அண்டர்லைன் பண்ணுங்க, ரசூல் என்ற வேர்டு. ருசுல் என்ற அரபுல வந்திருந்தா நபிமார்கள் அனுப்பி. இப்ராஹிம் நபியோட புள்ள நபி, இப்ராஹிம் நபி நபி, அவரோட மகன் இஸ்மாயில் நபி நபி, அந்த பக்கம் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் மகன் யூசுப் நபி. ஒரு நபி மகன் நபி. ஆனா இஸ்மாயில் நபிக்கு ஒரு துவா கேட்கிறாரு. காபத்துல்லா கெட்ட போயிட்டு ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து ஏத்துக்கோ. இதை நாங்க 2 பேரும் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை மென்ஷன் பண்ணி கேட்கிறாரு. இவர்கிட்ட இருந்து, இவர்கிட்ட சந்ததியில் இருந்து ஒரே ஒரு நபி உருவாக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உடனே கபூலாக்க. இஸ்மாயில் நபியோட மகன் நபி இல்லை, 1000 வருஷங்கள் போகுது. இப்ராஹிம் நபியோட ஒரு சந்ததியோட மகன்மார்கள் நபியா வர்றாங்க. இன்னொரு நபி, இன்னொரு மகன்மார்கள் நபியை காணோம். 1000 ஆண்டுகள் போகுது. காபத்துல்லா பக்கத்தில் ஒரு பறக்கிறார். அவர்தான் அன்றைக்கு கேட்ட துவா. ஒரே ஒரு நபி இஸ்மாயில் நபியில மகண்ட 1000 வருஷங்களுக்கு பிறகு ஒருவர் பிறக்கிறார். 1000 வருஷங்களுக்கு பிறகு அவர் கேட்டது, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். இங்கே இவர்களில் ஒரு நபி. அவர் காபத்துல்லா பக்கத்தில் பிறக்கிறார். அவர் கண்ணுக்கு காபத்துல்லா சின்னத்துல இது தெரிகிறது. அல்லாஹ்வுடைய இல்லையா? இப்ப நான் நேரடியா முடிவுக்கு வரணும். ஏன்னா இந்த விஷயங்கள் நான் சொன்னேன்டா, காபத்துல்லாவுடைய வெற்றி பெருமானார் நபித்துவத்துக்கு 23 ஆண்டுகள் எடுக்கு. அது 1-2 நாள்ல நடக்கல. அன்பு சகோதரர்களே, 23 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த வெற்றி நடக்கிற நேரம். ரசூலுல்லாஹ் கையில காபத்துல்லா திறப்பக்கூடாது வைக்கிற நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா திறந்து உள்ள இருக்கிற சிலையெல்லாம் எடுத்துட்டு இப்ராஹிம் நபியை விட்டு வைக்கலன்னு ஒரு சிலையை காட்டி உடைச்சு போட்டாங்க. இப்ராஹிம் நபி சிலை முழுக்க சுத்தப்படுத்தினாங்க. சுத்தப்படுத்திட்டு வீட்டை திரும்புற ரசூலுல்லாஹ் வல்லாஹி சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றா அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப திடகாத்திரமா வந்தாங்க. சாதாரணமா இன்றைக்கு அந்த காலத்துல 9 நாட்கள் தான் தூரம் சொல்லுவாங்க. நாங்க இன்னைக்கு கிலோமீட்டர்ல சொல்லுவோம். 5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர். அவங்க வந்து கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க. 9 நாள், 10 நாள், 20 நாள் அப்படின்வாங்க. மக்கள் இந்த மதீனாக்கு போக சரியா 9 நாள் எடுக்கும். 9 நாள் பிரயாணம் பண்ணினவர் எவ்வளவு தடகாத்திரமா நிற்பார். 82 நாள்ல மௌத்தாவர் நினைக்கிறீங்களா? ஊருக்கு போய் ஹஜ்ஜத்துல் வதா முடிஞ்சு 82 நாள்ல ரசூலுல்லாஹ் மௌத்தாரு. ஏண்டா திறப்ப கையில கொடுத்த பிறகு பெருமானுக்கு இந்த உம்மத்துல எந்த வேலையும் இல்லை. காபத்துல்லா திறந்தாச்சு.
இந்த உம்மத்துக்கு உம்முல் குரா நிலைநாட்டியாச்சு. இதான் தலைநகர் உனக்கு கொடுத்தாச்சு. கடைசி ஹஜ்ஜ, அதாவது கடைசி கடமையை மக்களுக்கு சொல்லியாச்சு. பெருமானார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு போவதற்கான நாட்கள் வந்து பெருமானார் அரஃபால் இருக்கிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தையும் பூர்த்திப்படுத்தும். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீன். இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்றார் ரசூலுல்லாஹ். ஒட்டகத்துக்கு மேல ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் நிற்கிறாங்க. பெருமானார் ஆரம்பிக்கிறாங்க வித்தியாசமான ஒரு தாதாமிஹாதா. இவ்வளவு நாள் ரசூல் இப்படி பேசவே இல்லை, வித்தியாசமா பேசினாங்க. அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி பெருமுறை தாதாமிஹாதா. இந்த ஆண்டுக்கு பிறகு இதே இடத்துல நான் உங்களோட நின்று பேசுவேன் எனக்கு தெரியாது என்றார். அடிக்கொரு முறை ஒரு வார்த்தையை சொன்னாங்க, மக்களே நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்க. வித்தியாசம் இப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனா இன்றைக்கு வித்தியாசம். அந்த ஹஜ்ஜுல் எடுத்து பார்த்து எழுதி கொள்ளுங்கள் மக்களே என்றாங்க. கவனமா கேளுங்க என்றாங்க. வராதவர்களுக்கு வந்தவர்கள் போய் சொல்லுங்க என்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் பேசினா முன்னாடி உள்ளவர் கேட்பாரு, அவர் சப்தமா பின்னாடி கத்த, அங்க உள்ளவர் பின்னாடி சொல்ல, இந்த பக்கம் மக்கள் இந்த பக்கம் மக்கள். ரசூலுல்லாஹ் மக்காக்கு வந்துட்டாங்க என்பதற்கு அரபிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெரும் திரளான கூட்டம் 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல ஒரு ஆள் நிக்காத நேரம், இங்க அங்கேண்டு திரும்பி பார்க்கிற நேரம் எல்லா வகையிலும் மக்கள். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். இந்த சூரா இறங்குறதுக்கு விளக்கம் கேட்கிறேன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்துல வராய்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜ். மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்துக்குள் நுழைவார்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். தஸ்பீஹ் பண்ணுங்க நபியே, உங்க ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்க. வஸ்தக்ஃபிரு, இஸ்திக்பார் பண்ணுங்க அல்லாஹ் சொல்றான். இன்னஹு கான தவ்வாபா. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த ஆயத் இறங்கினதுக்கு பிறகு மௌத்தாகிற வரைக்கும் சஜதாவுல இஜாஸால என்ன சொல்லக்கூடிய சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு சொன்னது ரசூலுல்லாஹ் மாத்திட்டாங்க. இஸ்திக்பார் பண்ணிட்டே இருந்தாங்கடா. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே முடிஞ்சு, உங்க பணி முடிஞ்சிட்டு, வெற்றி நடந்துட்டு, மக்கள் கூட்டம் கூட்டமா சேர்ந்துட்டாங்க, நீங்க மௌத்தாகுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. ரசூலுல்லாஹ்வோட கஅபாவும் என்ன தொடர்பட்டு. சோ அல்லாஹ் தெரிவு செஞ்சிட்டான், அவருடைய பணி முடிஞ்சிட்டு. இப்ப அந்த கடைசி நாட்களுக்கு போறோம். ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்துல பிறந்த நானும் நீங்களும் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு காரணத்தை எங்களுக்கு வச்சிருப்போம். எங்களுக்கு ரசூலுல்லாஹ் அளவுக்கு தவா பண்ணாடி 4 பேர் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது, 4 பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு, 4 குடும்பத்துல பிரிஞ்ச 4 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு, 4 பேருக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் எங்களை சபபாக்குவான் என்பதற்கு சொல்றேன். பெருமாவுடைய சபபை நான் உங்களுக்கு சொன்னேன். இது பெரிய ஒரு தலைப்பெண்டால் ஒரு சின்னதாக உங்களுக்கு நான் ஒரு பகுதியை சொன்னேன். பெருமாவுடைய கடைசி நாட்கள் அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சா, அல்லாஹ்வுடைய அருள் வந்தா எப்படி முடியும் இந்த உலக வாழ்க்கை? என்னைய உங்களையும் எப்படி முடிய போகுதுன்னு தெரியாது. நாளைக்கு நடக்கிறது தெரியும், வல்லாஹி அது முடிய போகுது கன்ஃபார்ம். ஆனா எப்படி முடிய போகுதுன்னு தெரியாது. பெருமாள் சரியா திங்கக்கிழமை மௌத்தாகிறாங்க. மௌத்தாகிற திங்கக்கிழமைக்கு முன்னாடி திங்கக்கிழமை ஒரு ஜனாஸா அடக்கிட்டு வர்றாங்க. தலைவலி எடுக்குது. பெருமாளுக்கு கடுமையான தலைவலி எடுத்தா ஒரு புடவை எடுத்து தலையில இருக கெட்டுறது ரசூலோட வழக்கம். இல்லைன்னா தண்ணியை தலையில ஊத்துறது வழக்கம். அந்த காலத்துல அதான் ரசூலா செய்வாங்க. அன்றைக்கு தலைவலி நேரம் ஆயிஷா நாய் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு தலைவலி. 2 பேருமே என்ன பேசினாங்கடா, நான் முந்தியோ நீங்க முந்தியோ தெரியாது, ஆனா ரசூலுல்லாஹ் அது மௌத்தாகிற தலைவலி தான் நிஜமா. ஆயிஷா நாய்க்கு அப்ப 18 வயசு, ரொம்ப சின்ன வயசு. தலைவலி ஜனாசாவை பக்கீரனா ரசூலுல்லாஹ் அடக்கினாங்க. அடக்கிட்டு திரும்பி வர்ற ரசூலுல்லாஹ் இந்த திங்கள் அல்ல, அடுத்த திங்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாக போகிறாங்க. இந்த சம்பவத்தை அல்லாஹ், அதாவது இந்த 14 நாட்களுக்குள்ள உள்ள செய்திகளை நீங்க திரும்பி பார்த்தா சுப்ஹானல்லாஹ். வாப்பட மௌத்துக்கு அழாதவர்கள், வாப்பட மௌத்த அழுதுட்டு பல மாசம் போன பிறகு உம்மட மௌத்த நினைச்சு அழாதவங்க 1400 years later மொழிகள் கடந்து, நாடுகள் கடந்து, பதவிகள் கடந்து ரசூலுல்லாஹ் மௌத்த படிக்கிற நேரம் தேம்பி அது நாடகம் அல்ல. எத்தனையோ தடவை அந்த பக்கங்களை கடந்து போக முயற்சி எடுக்கிற நம்முடைய கண்ணீரால் அந்த பக்கங்கள் நலைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவுமே ரசூலுல்லாஹ் மேல வச்ச அது நேசம், முஹப்பத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமாவுடைய கடைசி நாட்களை இன்னொரு 2-3 நிமிடங்கள் இருக்கு. நான் இதை சொல்லாம கடைசி நாட்கள் என்று சொன்னா ஏதோ எங்களுக்கு என்ன படிப்புன்னு நீங்க கேட்பீங்க. எங்க வாழ்க்கையில அந்த தியாகம் வரணும். நாங்க எங்க சந்தூக்க தூக்குற நேரம்
வானத்துடைய கதவுகள் திறக்கப்படணும், அந்த உயிர் மனமாக பிரியணும், இந்த உலகத்தில் துவாக்கள் நிறையணும். இது எங்களுடைய லட்சியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் இருக்கிற சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபுவாபு ஸமாவா, வானத்துடைய கதவுகள் திறக்கிறது. வெறும் 36 வயசு பொடியன் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் கூட்டி வருவதற்கு காரணமா சஅத் பின் முஆத் மௌத்தாகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜனாசாவுக்கு மலக்குமார்கள் கடந்திருக்கிறாங்க. எங்க ஜனாசாவுக்கு எவ்வளவு மலக்குமார்கள் வர போறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா மதீனாவில் மலக்குமார்கள் நிறைந்திருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருப்பார்கள். அவ்வளவு மனம் வீசிருக்கும். அப்படிப்பட்ட ரூஹ் பிரிகிற நேரம் சஹாபாக்கள் கண்ணீரோடு கழித்த நாட்கள் அந்த நாள். அல்லாஹ்வுடைய அந்த 14 நாட்களுக்குள்ள நிறைய சம்பவம் நடக்கும். அது ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்றேன். திடீர்னு ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க. மக்கள் ரசூலுல்லாஹ் ஏதாவது செஞ்சா பேச மாட்டாங்க, அவங்களுக்கு பின்னாடியே போவாங்க. என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க நோவின கொடுக்கல். அவங்க பின்னாடி இப்போ ரசூலுல்லாஹ் அன்றைக்கு உஹது மலை ஏறுறாங்க. நீங்க யோசிப்பீங்க, மௌத்தாகிறதுக்கு ஒரு 8 நாள் 7 நாள் இருக்கிறவர் உஹது மலை ஏறுவார். நீ கொஞ்சம் ஏறி பாருங்க, ஏறி பாருங்க, உங்களுக்கு தெரியும். உஹது மலையில உஹதுக்கு ரசூலுல்லாஹ் மேல கொஞ்சம் ஒரு அளவு போறாங்க. போயிட்டு திடீரென்று மக்களும் பின்னாடி போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் போறாங்க? சமிஅனா வ அத்தஅனா, அப்படி ஒரு கட்டுப்பாடு உலகம் பார்த்திருக்காது. அவங்க போனப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜனாசா தொழ போற யாருக்கு? 8 ஆண்டுகளுக்கு பிறகு உஹதுல என்னோட மௌத்தாயிடுவாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் நெத்தியும் பல்லும் காயப்பட்டு மூச்சிட்டு விழுந்துட்டாங்க. அந்த காயப்பட்டவங்க ஒரு கபர்ல 2 பேர் போட்டாங்க. ஜனாசா தொழிக்கப்படல. டென்ஷன் நேரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் சகோதரர்களுக்கு, என் தோழர்களுக்கு ஜனாசா அது தொழுது ஒரு சஹாபி அறிவிக்கிறார். முஸ்லிம்ல வரும், உயிரோட உள்ளவர்களுக்கும் மரணித்தவருக்கும் ரசூலுல்லாஹ் நான் போயிட்டு வருகிறேன் என்று சொன்னது மாதிரி இருந்துச்சு அந்த ஜனாசா தொழுது. 8 வருடங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுதார்கள். அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தோழர்கள் யா அல்லாஹ், அவருடைய கபர்களை அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கும் ஒரு குறையுமே வைக்கல. என்ன கல்வி இன்றைக்கு ஏன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பிரியாவிடைக்கான தயாரிப்பு கொஞ்சம் பாருங்க. புதன்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறது திங்கட்கிழமை. புதன்கிழமை கடுமையான நடுக்கம், கடுமையான காய்ச்சல். ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அது போறது. ரசூலுல்லாஹ்வை அன்றைக்கு குளிப்பாட்டினது சஹாபா, கடைசியா குளிப்பாட்டினது. ஒரு பாத்திரத்துல உட்கார வச்சு 7 கிணத்துல தண்ணி கொண்டாந்து குளிப்பாட்டு. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, ஒப்பந்தம் வாங்கணும். யாரோடு? சஹாபா. எனக்கு ஒப்பந்தம் வாங்கணும். அன்றைக்கு நீண்ட நேரம் போர்வையை போட்டுட்டு ரசூலுல்லாஹ் நடுங்கி பேசுறாங்க. மறுமையில என்ன நடக்க போகுதுன்னு நீண்ட உரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்னாங்க, மக்களே, அன்சாரிகளே, உப்பு கரைவது போன்று நீங்கள் கரைந்து காணாமல் போயிருவீங்க. ஒரே ஒரு விஷயம் கேட்டாங்க, அன்சாரிகளே, எனக்கு பிறகு இந்த பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவார்கள். நான் எப்படி வந்த மக்களை எல்லாம் கௌரவித்தேனோ, என்னிடம் வந்த மக்களை எப்படி உபசரிச்சேனோ, எனக்கு பிறகு நீங்கள் அதை செய்வீர்கள் தானே என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அந்த நடுக்கத்திலே பேசினதை கொஞ்சம் போய் புதன்கிழமை உரையை கொஞ்சம் நீங்க படிச்சு பாருங்க, அதுக்குரிய நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நிறைய ஒப்பந்தம் வாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் பகிரங்கமா சொல்றாங்க, லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா. ஒரு நபி தன்னுடைய வாயால் இதை பேச மாட்டார், இலகுவா. சாபத்தை ரசூலுல்லாஹ் லேசில விட மாட்டாங்க, சாபம் விட்டாங்க. லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, யஹூதிகளுக்கு நஸாராக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர அன்பியாயின் மசாஜித், அவங்க நபிமாருடைய கபர்களை மஸ்ஜித் ஆக்கினாங்க. லா தஜஅலு கபரி யஹீதான், சுப்ஹானல்லாஹ், லா தஜஅலு கபரி, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாத்தாதீங்க கெஞ்சினாங்க மக்கள். ஈசா இப்னு மரியத்தை வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று கபர் வழக்கம் நடக்கக்கூட. ஆயிஷா நாயகி ஒரு நாள் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் கபரை காட்டுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அவங்க 2 தோளுடைய கபரை பிற்காலத்துல திறந்து காட்டப்படுகிறது. அந்த கபர் உயரமாகவும் இல்லை, அது தட்டையாகவும் இல்லை, அது லேசாக மண் போடப்பட்டிருப்பதை அந்த ரிவாயத்தில் வரும். பெருமானுடைய கபர் ஜோடிக்கப்படவில்லை. கெஞ்சி நாங்க என்ன வணங்காதீங்கன்றாங்க, அல்லாஹ்வை வணங்குங்கன்றாங்க. பெருமானுடைய கடைசி நேரங்கள் கூட அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு எதுவும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இது சகோதரர்களை, அவருடைய நேர்மை நியாயத்தை கொஞ்சம் பார்க்கணும் என்றா நான் நினைக்கிறேன். அது புதன்கிழமைக்கு முன்னாடி திடீரென்று ரசூலுல்லாஹ்வுக்கு சக்கராத்துமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வருத்தம் கூடுது, குறையுது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் நிக்கிற நேரம் மனைமாரெல்லாம் சூழ்ந்து நிக்க பெருமானார் ஒரு வார்த்தை கேட்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் யாரு?
நாளைக்கு நான் யாரு வீட்டு நீங்க நினைச்சிடக்கூடாது ஆயிஷா நாய் இளம் வயது ரசூல்லா ஆயிஷா நாய்க்குள்ள திங்கக்கிழமைக்கு போனாங்கன்னா 9 வைஃப் மாத்திலாம் 11 வைஃப் 2 பேரும், அதாவது 9 வைஃப் ஏக காலத்துல இன்றைக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த 9 நாள் கழியே அங்க வருவாங்க. இல்லப்பா இன்னைக்கு ஆயிஷா நாய் கூட நாளைக்கு அப்படிலாம் வரையல, நேர்மைண்டா அவ்வளவு நேர்மை. நாளைக்கு உம்மு சலமா இல்லைன்னா அவங்கதான் அப்படிதான் வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டுலன்னு கேட்கிறேன். ஒரு தலைவர், நானும் நீங்களே கணவர்மார்கள், எங்க மனைவிமார்களோட எப்படி பேசியிருப்போம். என்ன கேட்கிறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டுல என்ன சொல்றாங்க ஆயிஷா எல்லாரும் பார்த்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு யார் வீடு வேணும்னு கேட்கிறேன். என்ன அல்லாஹ்ட்ட மறுமையில போய் இந்த ஊரை கேட்டுட்டு குற்றவாளி ஆயிடக்கூடாது, உங்களுக்கு ஆயிஷா வீடு வேணுமான்னு கேட்கிறாங்க. யார சொல்லலாம், அங்க இருங்க யார சொல்லலாம். பெருமானார் ஆமான்றாங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது ரசூலுல்லா எதுக்கு ஆயிஷா நாய் வீடு கேட்கிறாங்கன்னு. அவங்களுக்கு உறவு வாழ்க்கை வாழ இயலாது. இப்ப இடுப்பு கீழே சீவனில் நீங்க வியாழக்கிழமை ரசூலுல்லா வெள்ளிக்கிழமை தான் வியாழக்கிழமை பள்ளிக்கு போனது ரசூலுல்லா ஹதீஸை பாத்தீங்கன்னா மக்ரிபுக்கு வல்முர்சலா சூரா ஓதுறாங்க, இஷாவுக்கு அவங்களுக்கு மூர்ச்சிட்டுட்டாங்க, 2 தோழர் கையில போறாங்க, விரல் கோடு போடுதுன்னாங்க. ஆயிஷா நாய் கீழே சீவனில் இடுப்பு வைக்கல உட்கார்ந்து தொழுகிறாங்க. வெள்ளி பள்ளிக்கு வரல, சனி பள்ளிக்கு வரல, ஞாயிறு பள்ளிக்கு வரல, திங்கள் மௌத்து ஆகிறாங்க. ஒரே ஒரு ரிவாயத்தில் ஒரு சனி அல்லது ஞாயிறு ஒரு வக்துக்கு வந்தாங்க. சோ இப்ப அவங்களால வாழையில அது ஏன் ஆயிஷா நாய் 18 வயசு சுவர்க்கத்து மனைவி என்றாங்க. இந்த உலகத்துல ரசூலுல்லா எல்லா என்ன யாரும் சந்திக்க வர வேணான்ட்டாங்க, அபூபக்கரை தவிரன்ட்டாங்க. ஏன்னா ஆயிஷா நாய் பாப்பா ரசூலுல்லா ஆயிஷா நாய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, என்னை பார்த்துட்டே இருக்கிறது. உலகத்துல எல்லாரும் ரசூலுல்லா பார்க்கணும்னு துடிக்கிற ஃபைனல் டேஸ் எல்லாம் ஆயிஷா நாய் பக்கத்துல நின்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, நேரம் கடந்து இதாகுது, லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். முடிஞ்சோ அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நிமிடமும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சக்கராத்து வேலை, மலக்குல் மௌத் வரப்போறாரு, திங்கக்கிழமை நின்றாங்க. ஆயிஷா நாய் மடிக்கு போறாங்க. நீங்க 7 மணி உங்க வைஃப்ட்ட நீங்க சோங்கிலாம் போன போற உங்க மடியில போய் சாஞ்சி பாருங்க பார்ப்போம். பெருமானுடைய கடைசி நிமிடம் எப்படி தெரியுமா, மெல்ல 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 வைஃப்ட மடியில இருந்து அப்படியே தோல்ல சாயிறாங்க. 7 மணி செஞ்சு பாருங்க, உலகத்துல யாராவது வைஃப்ட தோல்ல மௌத்தாயினவங்க இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் கெட்டு பிடிக்கிறாங்க, மலக்குல் மௌத் வர்றாங்க, ரசூலுல்லா கூரையை பார்க்கறாங்க, அப்படியே விரல் நீட்டுறாங்க, விரல் கீழே விழுது, ஆயிஷா நாய் மேல ரசூலுல்லா மௌத்தாயிட்டாங்க. இது தீபா நீங்க படிக்கணும், ரொம்ப அற்புதமான வரலாறு, ஆச்சரியமான வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.